நண்பர்களே, இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் அனைவரிடமும் ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க இந்த சின்ன வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ஸ்கூல் நடந்துகிட்ருக்கு. அந்த ஸ்கூலில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு 2 கிளாஸ் டீச்சர் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் பெரும்பாலான மாணவர்களுக்கு அந்த 2 கிளாஸ் டீச்சருமே பிடிக்கல. ஆனால் வேறு வழி இல்லை, காலங்கள் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. சில பேர்த்துக்கு மட்டும் அந்த 2 கிளாஸ் டீச்சர் பிடிச்சிருக்கு. இப்படி போயிட்டுருக்கும்போது 6ஆம் வகுப்புக்கு போகிறாங்க. ஒரு புது கிளாஸ் டீச்சர் வராங்க. இந்த பெரும்பாலான மாணவர்களுக்கு அந்த புது கிளாஸ் டீச்சர் உடைய நடவடிக்கை, அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம் இதெல்லாமே பிடிச்சிருது. ஆனால் ஏற்கனவே 5ஆவது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கும்போது சில மாணவர்களுக்கு மட்டும் அந்த பழைய கிளாஸ் டீச்சர் பிடிச்சது இல்லையா, அவங்களுக்கு இந்த கிளாஸ் டீச்சர் பிடிக்கல. ஆனால் ஒன்று யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் 5ஆவதுலேருந்து 6ஆவதுக்கு வந்துட்டீங்க, புது கிளாஸ் டீச்சர் வந்தாச்சு. முதல்ல அந்த கிளாஸ் டீச்சரை அக்செப்ட் பண்ண பழகுங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வேறு வழியே இல்லைங்க. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு பழகுங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் இந்த புது கிளாஸ் டீச்சர் எப்படி உங்களுக்கு அந்த பழைய கிளாஸ் டீச்சர் பிடிச்சதோ அதே மாதிரி இந்த புது கிளாஸ் டீச்சரும் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.